எப்படி ஏறிட்டே வருதோ அதே மாதிரி சைலண்டாக வெள்ளியினுடைய ரேட்டுமே வந்து பார்த்தோன்னா ஏறிட்டே வருது. இதை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் வெள்ளியினுடைய ரேட்டு 60 ரூபாயிலிருந்து 66 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், 1 கிராம் வெள்ளியினுடைய ரேட்டு 151 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கு. இதெல்லாம் கணிச்சு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகளில் வெள்ளியோட ரேட் இன்னும் பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 4 ஆண்டுகளில் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அந்த ரேட் நிற்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரேட்டில் சேஞ்சஸ்லாம் எதனால் நடக்க போகுது அப்படின்றதையும் ஒரு 10 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் இது சம்மந்தப்பட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்படி இந்த வெள்ளியோட ரேட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, டியூவல் யூஸ் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய பேர் வெள்ளியை ஒரு ஜுவல்லரியாக தான் பார்க்குறாங்க, அதாவது ஜுவல்லாக தான் பார்க்குறாங்க, ஓகேங்களா. ஆனால் அதையும் தாண்டி இந்த வெள்ளின்றது 3 முக்கியமான துறைகளில் இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. அதில் முக்கியமான துறை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், 2வது மெடிசன், 3வது ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இண்டஸ்ட்ரிக்குமே இந்த சில்வரினுடைய யூசேஜ் அதிகமாகவே இருக்குது. இதனால தான் இந்த சில்வரை டியூவல் யூசேஜ் மெட்டல் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் பர்பஸ்க்கும் இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட சொல்லக்கூடிய காரணம். நிபுணர்கள் சொல்லக்கூடிய 2வது காரணம் சோலார் எனர்ஜி பூம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், நிறைய மாசு அடையுது, காற்றில் வந்து பார்த்தோன்னா நிறைய மாசுகள் சேர்ந்து ரொம்ப பொல்யூட் ஆகுது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வேர்ல்டே க்ளீன் எனர்ஜி க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் விதமாக போகுது. ஸோ இந்த க்ளீன் எனர்ஜியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அதிகமான சோலார் எனர்ஜி சம்மந்தப்பட்ட சில ப்ராடக்ட்ஸை அதிகமாக யூசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சோலார் பேனல் அப்படின்னு சொல்லும்போது அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 கிராம்ஸ் அளவுக்கான சில்வர்கள் இதில் யூசேஜ் ஆகுது. ஸோ இதன் காரணமாக தான் எந்த அளவுக்கு நம்ம சோலார் எனர்ஜியை நோக்கி நம்மளுடைய உலகமும் சரி நம்மளுடைய நாடும் சரி போகுதோ அந்தளவுக்கு சோலார் பேனலை உற்பத்தி பண்ணுறதுக்கான இந்த சில்வரும் இதில் அதிகமாக கன்சப்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இதை கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இதை 2வது காரணமாக. ஸோ 3வது காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவி வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ். இவி வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையில் இந்த சில்வருடைய பயன்பாடு அதிகமாகவே பயன்படுத்தப்படுது. என்ன காரணம்னா, எப்படி ஒரு பெட்ரோல் காருக்கு பெட்ரோலுடைய பயன்பாடு அதிகமாக தேவைப்படுதோ அதே போல் ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் காருக்கு அதிகமான சில்வர் இந்த காரை தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைகள் அதிகமாக பயன்படுது அப்படின்றதையும் அந்த நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் சில்வரோட ரேட்டு இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. 4வது காரணமாக நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 5G அண்ட் செமிகண்டக்டர். இன்றைக்கி நாட்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை டவர்கள், அதாவது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெலகாம் டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5G டவர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த சில்வருடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய சிப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சிப்புகள்லையுமே இந்த சில்வருடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சர்க்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி சர்க்யூட்லையும் சில்வருடைய பயன்பாடுகள் அதிகமாகவே இருக்குது. இந்த பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணலான மெட்டல் இதுவரை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக சில்வரோட ரேட்டு இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்றதையும் நிபுணர்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. 5வது காரணமாக அந்த நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லிமிட்டட் மைன் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த சில்வரினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது, ஆனால் அதனுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சில்வரை நம்ம எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சில்வரை நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சில்வர்ன்றது காப்பர் ஜிங்க்னுடைய பை ப்ராடக்டாக கிடைக்கிறது தான் இந்த சில்வர் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இந்த சில்வரினுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த சில்வரை யூஸ் பண்ணி இயங்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த சில்வர் யூசேஜ் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கட்டும் அவங்க மட்டும் வாங்குறக்கூடிய சூழ்நிலையை உருவாகும் அப்படின்றதுக்காக இந்த சில்வருடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. 6வது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோயிங் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம எந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி நம்ம சேர்த்து வச்சுட்டு வரோம், அதாவது பிற்காலத்தில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த தங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தேவைக்காகவும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரீசனுக்காகவும் வந்து தங்கத்தை சேர்த்துட்டு வருவோம். எந்த அளவு நம்ம தங்கத்தை சேர்த்துட்டு வரோமோ அதே அளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வெள்ளி, அதாவது இந்த சில்வரை வாங்கி சேர்த்துட்டு வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை கணக்கில் வச்சு தான் சில சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சில்வர் ETF, அதுக்கப்புறம் சில்வரை பிளட்ஜ் பண்ணி லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்திய அரசாங்கமே இதுக்கு லோன் வழங்கலாம் அப்படின்றது வர ஏப்ரல் 1, 2026 இதுக்கான லோன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 7வது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் வேல்யூ கம்பேர்ட் டு கோல்டு. அதாவது கோல்டை நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறோமோ அதே போல் இப்போ வெள்ளியையுமே பெருமைக்குரிய விஷயமா
எல்லாரும் நினைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அப்படின்றதையும் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போது கோல்டு டு சில்வர் அவங்க என்ன ரேஷியோ சொல்கிறாங்கன்னா 80:1 இந்த ரேஷியோ இருந்தது. ஹிஸ்டாரிக்கலில் இது 40:1 அப்படின்றது இருக்குது. இது மேலும் இந்த ரேஷியோவுக்கான கேப்பு குறைஞ்சிட்டே வரும். இது குறைஞ்சிட்டே வரக்கூடிய இந்த சூழ்நிலையினால கோல்டை நம்ம எந்த ரேட்டுக்கு பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலான ரேட்டுக்கு சில்வர் வரும் அப்படின்றதையும் இந்த நிபுணர்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. 8வது காரணமாக நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளீன் எனர்ஜி அண்ட் பேட்டரிஸ் ரெவல்யூஷன். அதாவது நம்மளுடைய உலகம் வேகமாக க்ளீன் எனர்ஜி அண்ட் க்ரீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் பேட்ரிஸ், பேட்ரிஸை வச்சு இயங்கக்கூடிய சில விஷயங்கள் நோக்கி நம்மளோட உலகம் வேகமாக நகர்த்துட்டு வருது. இந்த மாதிரி சோலார் சம்மந்தப்பட்டதோ இல்லை க்ளீன் எனர்ஜி சம்மந்தப்பட்டமோ அதிகமாக போக போக, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 15 to 20 கிராம்ஸ் ஆஃப் சில்வர்ன்றது இதில் யூசேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய எல்லா இவி மோட்டார்ஸ் வண்டிகள், அதாவது எலக்ட்ரிக் காராக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய எல்லா பேட்டரிஸ்லையுமே இந்த சில்வருடைய பயன்பாடுகள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் சில்வர் இஸ் த கீ மெட்டீரியல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில்வர் இஸ் ஈக்குவல் டு மோர் ப்ராஃபிட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், அதாவது சில்வர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றதையும் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சில்வரில் யார் யாரெல்லாம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சுருக்கிறாங்களோ இப்போது அவங்களுக்கு பலன் கொடுக்கதோ இல்லையோ, இன்னும் போகக்கூடிய 4 ஆண்டுகளாக இருக்கட்டும் 5 ஆண்டுகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை இதுலேருந்து பார்க்க முடியும் அப்படின்றதையும் நிபுணர்கள் சொல்லி முடிச்சிருக்காங்க. 9வது காரணமாக நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் வைஸ் இன்வென்ட்ரிஸ் இஸ் ஃபாலிங். அதாவது சில்வரினுடைய அளவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கான தேவைன்றது அதிகமாக இருக்குது. இதனால் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக சில்வர் தேவைப்படுதோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சில்வரை வச்சு எல்லாரையோடைய தேவையும் பூர்த்தி பண்ண முடியாது. இதன் காரணமாக இதனுடைய ரேட்டு மேலும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 10வது காரணமாக நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, த சென்டிமெண்ட் ஷிஃப்ட். அதாவது கோல்டை நிறைய பேர் ஒரு சென்டிமெண்ட்டுக்குரிய விஷயமாக பார்க்குறாங்க. என்னென்னா, நிறைய பேருக்கு கோல்டை வாங்கி சேர்க்கணும், பிற்காலத்தில் நிறைய யூஸ் ஆகும், கோல்டு வாங்கி சேர்க்கணும், நம்ம பசங்களுக்கு எதனா மேரேஜ்னா அந்த மேரேஜுக்கு இந்த கோல்டு வச்சு எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்போம். இப்போது அந்த ஷிஃப்ட்ன்றது கோல்டுலேருந்து சில்வருக்கு வருது. ஸோ த ஷிஃப்ட் இஸ் மூவ்ஸ் ஃப்ரம் கோல்டு டு சில்வர். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சில்வருடைய பயன்பாடு இனிமேல் அதிகமாகும், இதனுடைய மூவ்ஸ்ன்றது ரொம்ப ஃபாஸ்டர் அண்ட் ஸ்ட்ராங்கராக போகும் அப்படின்ற நிரூபிக்கும் விதமாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் வெள்ளியினுடைய ரேட்டு 60 ரூபாயிலிருந்து 66 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் போயிட்டு 1 கிராம் சில்வருடைய ரேட்டை செக் பண்ணி பாருங்கள், 1 கிராமுக்கு 151 ரூபா ரேட்டுக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு இருக்குது. அப்போது 4 வருஷத்தில் அதனோட ரேட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத கணிச்சு தான் நிபுணர்கள் இது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கணிச்ச நிபுணர்கள் அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகளில் 1 கிலோ சில்வருடைய ரேட்டு என்னவா இருக்கும் சொல்லியிருக்கிறாங்கன்னா 2,69,000 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 1 கிராம் சில்வருடைய ரேட்டு 269 ரூபா இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு 151, 269 ஷிஃப்ட் தெரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்பை ரொம்ப சீக்கிரமாக 4 இயர்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றதை கணிச்சு இந்த நிபுணர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சில்வர் பற்றின இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ், இன்னும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.